8:30க்கு ஸ்கூலுக்கு போகணும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட +10 அப்புறம் வந்துட்டு பிலோ மைனஸ் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. மார்னிங் ரொட்டீன் போனது. அந்த ரொட்டீனை நான் அப்படியே ஷேர்றதுக்கு அப்புறமா நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் விழுற ஸ்னோ எல்லாமே நம்ம இந்தியாவிலலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம மாவாட்டி கிச்சன் நிறையா பேருக்கு இதுவும் தெரியுமான்னு தெரியல. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அமெரிக்காவில் இன்னைக்கு டெம்பரேச்சர் -8 டிகிரி, செம்ம குளிருங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை ஜர்னி. இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் செலிப்ரேஷன் vlog தாங்க. பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டைமிங்கில் நீங்கள் எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடியே முடிச்சிருவீங்க. ஏன்னா மார்னிங் உங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னா அது எங்களுக்கு முந்தின நாள் நைட் இருக்கும். அப்போ தான் நாங்கள் எல்லாத்தையும் பொங்கல் நாளைக்கு காலையில் வைக்கிறதுக்காக எவ்ரிதிங் ஹாவ் டு பி ரெடி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருப்போம். நம்ம சேனல் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே பயங்கரமாக கிளைமேட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க. அமெரிக்காவில் டெம்பரேச்சர் -10 வரைக்கும் ஆரம்பத்திலே போயிடுச்சு. ஜான்லேயே -10 அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்க முடியல. அந்தளவுக்கு இங்கே கொஞ்சம் கிளைமேட் சிவியராக தான் இருக்குது. மிச்சிகனில் ரொம்ப பயங்கரமாக குளிருங்க இந்த டைம். -8 அப்புறம் -10 அப்புறம் வந்துட்டு பிலோ -10 அப்படிங்கிற மாதிரி டெம்பரேச்சர் எல்லாமே கொடூரமாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ கேப்சர் பண்ணும்போது பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிளைமேட் பயங்கரமாக பாருங்கள். நாங்கள் காரெல்லாம் க்ளீன் பண்ணவே முடியாத அளவுக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். கார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் நம்ம காருக்காகவே ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்ரிதிங் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரை வந்துட்டு ஹீட்ரு மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போய் உள்ளவே உட்கார முடியும். ஸோ ஒன்ஸ் கார் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னா ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதும் அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்கும். காரை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு டைரெக்ஷனில் போனால் கார் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு டைரெக்ஷனில் தான் போகும்னு சொல்லணும். அந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண மாதிரி தான் கார் டிரைவிங்குமே இருக்கும். ரொம்ப சேஃபாக தாங்க ட்ரைவ் பண்ணணும். பார்க்குறதுக்கு நம்ம துடைக்கும் போது ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி இருக்காங்க. இல்லை பாருங்க, ஐஸ் ரொம்ப படிஞ்சு கட்டி கட்டியாக ஆயிரும். 2 நாள் 3 நாள் ஆகும்போது அதையெல்லாம் குத்தி மைன்யூட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க கார் எடுக்க முடியும். அதுக்குள்ளே நாம் ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும் டெம்பரேச்சர். நாளைக்கு முன்னாடியே பொங்கலுக்கு தேவையான லிஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேங்க. நீங்கள் எப்படிங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க? மார்னிங் வந்து நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னா நான் முந்தின நாள் நைட்டே என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இந்த டைம் ரொம்ப இயர்லியராகவே கொஞ்சம் நாங்கள் பொங்கல் வச்சிட்டோம். லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரௌண்டு 9:30 அந்த மாதிரி பசங்கள்லாம் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் வைப்போம். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் ஹாலிடேஸில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த இயர் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு 3 டேஸுமே இங்கே லீவு கிடையாதுங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே ஸ்கூல் தான். எல்லாரோட ஷெடியூலும் கொஞ்சம் டைட்டாக இருந்தது அப்படின்னால மார்னிங்கே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அரௌண்ட் ஒரு 4:30க்கே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்காக திங்ஸ் எல்லாமே நான் முந்தின நாள் நைட்டே வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கார் எடுத்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேப்சர் பண்ணுறது பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. அதனால நாங்கள் பசங்களை வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் கூப்பிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் கார் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ கேப்சர் பண்ண டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அரௌண்ட் ஒரு 9 o'clock இருக்கும். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பசங்களை ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த சாட்டர்டே ரொட்டீன் எப்படி இருந்தது, மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பொங்கல் வீடியோஸை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் ரொம்ப கிராண்டெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அகெயின் ஜாப்க்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி தான் மார்னிங் ரொட்டீன் போனது. அந்த ரொட்டீனை நான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து
என்னோட நெய்பர்ஹுட் கொடுத்தாங்க. அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களால முடியலங்க. கை ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ரோசன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்பயுமே வெளியே வரும்போது க்ளவுஸ் எடுத்து போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். எவ்ரி டைம் அவங்க அப்படியே மறந்து வந்துடுவாங்க. போடாமல் நம்ம வெளியே நிற்கும்போது நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே பல்ஜாக ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படி சொல்லனே தெரியலங்க. அந்த குளிர் ஒன்னொன்னும் நம்மளோட நர்வ்ஸில் போய் அப்படியே நம்ம பிரெயினில் ஒன்று பண்ணும் பாருங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். காலையில் பாருங்களேன், அரௌண்ட் ஒரு 9:30க்கே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்னோ நைட்டு ஃபுல்லாக கொட்டிடுச்சுங்க பயங்கரமா. ஸோ இங்கே அப்பார்ட்மெண்ட்ல இருந்தே அந்த ரொட்டீனாக எவ்ரி டைம் ஸ்னோ விழும்போதுமே அது நைட்டாக இருக்கட்டும், இயர்லி மார்னிங்காக இருக்கட்டும், அவங்க பெர்ஃபெக்டாக அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வாக்கிங் பாத் மட்டும். அப்புறமா ரோடு. ஸோ இது எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஏன்னா மார்னிங் எந்திரிச்சோடனே எல்லாரும் அஸ் யூஷுவல் ட்ரை பண்ணணும். அதனால அதை அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம சொந்த வீடு வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி நாம தான் க்ளீன் பண்ணணும். யாராவது வலிக்கு விழுந்துட்டாங்க, இல்லை காரை போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல இருந்ததோ அது நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதை நம்ம க்ளீன் பண்ணாமல் நம்ம வீட்டு முன்னாடி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதுக்காக எல்லாருமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிடுவாங்க. நிறைய ரீல்ஸ் பார்க்குறேங்க. பார்க்கும்போது மார்கழி கோலங்கள் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் அவங்க ஷார்ட்ஸில் வீடியோஸில் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள்லாம் கோலம் போடலையாங்க அங்கே யூஎஸில் அப்படின்னு சொல்லி. எங்கெங்க இங்கே இருக்க குளிரில் நம்ம எல்லாம் போட்டுட்டு நம்மளால் ஒரு 5 மினிட்ஸ் ரன் பண்ணி அந்த காரில் உட்கார செகண்ட்ஸ் தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக வாக்கிங்கோ அந்த மாதிரி போக முடியும். அதுக்கு மேலே நம்மளால் நிற்க முடியாதுங்க. அது மாதிரி இங்கெல்லாம் யாருமே வீட்டை விட்டே வெளியே வரமாட்டாங்க. எனக்கு இந்த ஸ்னோ பால்கனியில் விழும்போது அவங்க சொன்னது தான் ஞாபகம் வந்துது. கோலம் போட்டிருக்கோம்லங்க, சூரியன் சார் என்னைக்கு வராங்களோ, ஐஸ் என்னைக்கு மெல்ட் ஆகுதோ அப்புறம் தாங்க இந்த கோலம் அழியும் அப்படிங்கிற மாதிரி அது அப்படியே இருக்கும். அகெயின் ஸ்னோ விழுந்தாதான் அது மேலே விழும்போது அழியும் அப்படிங்கிற மாதிரி. மார்னிங் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் கொஞ்ச நேரம் பால்கனியில் ஜஸ்ட் ஒரு ப்ரீத் பண்ணுறதுக்காக வெளியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் ஐஸில் விளையாண்டுட்டு இருந்தோம். என் பசங்களும் விளையாண்டாங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டாக விழுற ஸ்னோ எல்லாமே செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அப்புறமா டே பை டே ஆகும்போது ஸ்னோ ஒன்றும் ஐஸ் கட்டி மாதிரி, பாறாங்கல் மாதிரி, அப்புறம் வலிக்கி விடுற ஸ்கேட்டிங் மாதிரி தான் மாறும் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பயங்கரமாக நிறைய ஆபத்துலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1 வீக் ஆனதுக்கப்புறம்லாம் ஸ்னோவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஏன்னா அது ரொம்ப வலிக்கி விட்டுரும். என் ஹஸ்பண்ட் கூட யூஎஸ் புதுசில் ஒருக்கா கூட நடக்கும்போது விழுந்துட்டாங்க ஸ்னோவில். கார் எடுக்க போன டைமில் தான் வலிக்கி விட்டுருச்சு ஸ்னோ. ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக வாக் பண்ணணும் ஸ்னோவில். ஃபர்ஸ்ட் டே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம எடுத்து விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி முதல்ல விழுற ஸ்னோ சூப்பர். சாட்டர்டே மார்னிங் அரௌண்ட் 10 o'clock நான் பேட்டருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இட்லி ஊற்றிட்டு இருந்தேங்க. நீங்கள் எப்படிங்க ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்காக வைப்பீங்க? இங்கே இருக்க கிளைமேட்டில் இட்லி மாவு புளிக்க வைக்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். நம்ம இந்தியாவிலலாம் அஸ் யூஷுவல் நம்ம மாவு ஆட்டி கிச்சன்லையோ எங்கேயோ வச்சுட்டு நம்ம அப்படியே காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிரும். இங்கே ஃபெர்மெண்ட் பண்ண வைக்கிறதே ஒரு பெரிய கிரேட் தாங்க அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு அரௌண்ட் ஒரு 4 இயர்ஸ் எப்படி ஃபெர்மெண்ட் பண்ண வைக்கிறதுனே தெரியலை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிறைய தமிழ் பீப்புள்ஸ் எல்லாம் தெரிஞ்சு, ஏன்னா நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் அவங்களோட சஜஷனை ஷேர் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்து தான் நான் இங்கே எப்படி குக் பண்ணுறது, சர்வை பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னே சொல்லணும். மாவு ஈஸியாக புளிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னா, நீங்கள் அவனில் லைட் போட்டு உள்ளே வச்சிட்டிங்கனாலும் மாவு சூப்பராக மார்னிங் உங்களுக்கு புளிச்சு வந்துடும். இப்போ இந்த வின்டர் டைமில் கொஞ்சம் ஹீட்ரு ஓடிக்கிட்டே இருக்கிறனால நம்ம அவனில் கூட ரொம்ப வைக்க தேவையில்லை. நீங்கள் நார்மலாக கிச்சனில்
வச்சுட்டு நீங்க மார்னிங் எடுத்து பார்த்தாலுமே அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிரும். சம்மர் டைம்ல கொஞ்சம் புளிக்க வைக்கிறது, அந்த டைமும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா, இங்க வந்து சம்மர் டைமே ரொம்ப ஹாட்டா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆஸ் யூசுவல் நார்மல் வின்டர் மாதிரி தான் இருக்கும். ஆம் பெங்களூர் கிளைமேட்டு அத விட கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த மாதிரி கிளைமேட்ல மாவு புளிக்க வைக்கிறதும் ஒரு பிக் டாஸ்க் தான் இங்க. ஒரு ரேண்டம் டே லைஃப் விளாக் மாதிரி தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அந்த சாட்டர்டே மார்னிங் ரொட்டீன் அந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு முந்தின 2 டேஸ் முன்னாடி சாட்டர்டே மார்னிங் விளாக் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முந்தின நாள் நைட் எடுத்ததுங்க இது. நான் வந்து பூ எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணிட்டு இருந்தேன். சாமிக்கு காலையில எடுத்து வச்சு சாமி கும்பிட்றதுக்காக அரிசிக்கு என்னென்ன வேணும், அப்புறமா சர்க்கரை எல்லாம் இலச்சி வைக்கிறது, பவுடர் ஆக்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே அன்னைக்கு நைட் போயிட்டு இருந்தது. அப்புறம் விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ரொட்டீன் பொங்கல் ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாமே நைட்டு பண்ணிட்டு இருந்தேன். நிறையா பேருக்கு இதுவும் தெரியுமான்னு தெரில. தெரியாதவங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேங்க. பூ வந்து அமெரிக்கால வந்து சாமி கும்பிடுறதுக்கு எப்படி வாங்குவீங்கங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எப்படி வாங்குவேன் அப்படின்னா, இங்கே வந்து மல்லிகைப்பூ வருங்க. ஆனால் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அது இந்தியாவிலேருந்து தான் வரும். அங்கேருந்து இங்கே ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு வரதுக்கு ஒரு 4 டேஸ்னு எடுத்துக்கோங்களேன். அப்புறம் நம்ம கைக்கு வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நம்ம சாமிக்கு போடும்போது அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அதனால் நான் எப்போயுமே இங்கே ஹோல் ஃபுட்டு இல்லை வால்மார்ட்டு இப்போலாம் நிறைய இந்தியன் கிராசரிஸில் கூட இந்த ஃப்ளவர்ஸ் கிடைக்குது. நம்ம நார்மலாக வாங்குகிற ஃப்ளவர்ஸ் தான் இது. இதில் நிறைய கலர்ஸுமே வச்சுருக்காங்க. எல்லோ கலர், ஒயிட் கலர். இந்த டைம் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் இருந்தது. பர்பிள் வித் ஒயிட்டு. ஸோ இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வச்சு நான் சாமிக்கு போட்டு பூஜை பண்ணுவேங்க. சம்மர் டைமில் வந்து நம்ம வந்து ஒரு தடவை பூவை கட் பண்ணி சாமிக்கு வச்சோம் அப்படின்னா நியர் ஒரு 4 to 5 டேஸ் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இப்போ வின்டர்லலாம் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் கூட நம்ம போடுற பூ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. இதை நோட் பண்ணியிருக்கீங்களாங்க? நான் இதை வந்து உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை வந்து பூவை கட் பண்ணும்போது எடுத்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நோட் பண்ணேங்க. நான் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஃபுட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த இந்த பூ கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் இருந்தது. அதாவது பூ வந்து இங்கே நிறைய பேர் கிச்சனில் இந்த மாதிரி எல்லாமே ஃப்ளவர் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த டைமிங்கில் வந்து இதில் அட்டாச்சாக ஒரு பவுட்ரு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி இந்த ஃப்ளவரை வச்சோன்னா கூட கொஞ்ச நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து யாருக்காவது தெரியலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பூ வாங்கும்போது நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் சாமிக்கு முன்னாடி நிறையா பூவெல்லாம் தண்ணியில் போட்டு வைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கொடுத்துருக்க அந்த பவுட்ரு மாதிரி இருக்கிறதுல ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் நம்ம ஃப்ளவரை கட் பண்ணி வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது பார்த்தீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்கள இதை நோட் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஆல்ரெடி முன்னாடியே நோட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃப்ளவரோடு சேர்ந்து நான் இந்த பேக்கை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த லொக்கேஷன்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். நானும் என் ஹஸ்பண்டும் மார்னிங் பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அரவுண்ட் 4 o'clock எழுந்திரிச்சிட்டோம். ஒரு 4:45 இருக்குங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு பொங்கல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். பொங்கல் வந்து நார்மல் அடுப்பில் வைக்காமல் சாமிக்கு பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அடுப்பில் தாங்க வச்சோம். இது வந்து நாங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் கேஸ் அடுப்பு. இது வந்து அட்டாச் அந்த கேஸும் சேர்ந்து வருங்க. நம்ம நார்மலாக இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி கேஸு. ஏன்னா எங்களோட கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இது தனியாக கேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்காக அன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணோங்க. எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் வைப்பாங்க. ஹீ இஸ் மை லக்கி சாம். அதனால அவங்க தான் எப்பயுமே பண்ணுவாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணுவேன். இந்த டைம் ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி தான் வச்சிட்ருந்தோம்.
எல்லாமே அவங்க என்னென்ன எடுத்து வைக்க சொல்கிறாங்களோ எவ்ரிதிங் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோக்கு பேக்கில் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திக்கும்போது 6:30 இருக்கும். இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு 6 மணிக்கு எந்திக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான். அப்படிங்கிற மாதிரி வின்டர் டைமில் வந்து மார்னிங் எந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. நான் சொல்கிறது எனக்கு நிறைய பேர் வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன், மார்னிங் அரௌண்ட் 4 o'clockலாம் எந்திரிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறோங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நினச்சிட்டு படுத்துட்டு தான் தூங்குவேன். பட் மார்னிங் பார்த்திங்கன்னா 5 o'clock ஒரு அலாரம், அப்புறம் 6:30க்கு ஒரு அலாரம், அதுக்கப்புறம் 7 o'clock ஒரு அலாரம்னு சொல்லிட்டு அலாரம் கண்டினியூஸாக வச்சு கடைசி எப்படியோ 6:30 போல் எந்திரிச்சிருவேங்க. எந்திரிச்சு சமைக்க ஹரிபரியாக தான் போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோங்க. பொங்கல் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி. பசங்களை நான் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு பசங்களை நான் ரெடி பண்ணுறதுக்காக போயிருந்தேன். டைம் பாருங்கள், அரௌண்ட் 7 o'clock பொங்கல் ரெடி ஆகிடுச்சி. பசங்களும் ஆல்மோஸ்ட் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி வந்து 8:30க்கு ஸ்கூலுக்கு போனோம். ஸோ நானும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்க. அன்றைக்கி எனக்கும் ஸ்கூல் இருந்தது. அதனால நான் வந்து 9 o'clock தம்பியை கிளப்பி விட்டதுக்கப்புறமா நான் போவேன் 9 o'clock. ஸோ அதனால் கிளம்பியாச்சு. நான் அன்றைக்கி பிளான் படி பார்த்திங்கன்னா மார்னிங் சாரீ கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன். பட் ஸ்கூலுக்கு போகிறனால இங்கே கொஞ்சம் எனக்கு தெரியலைங்க. இங்கே பொட்டு வச்சுட்டு போனால் கூட எல்லோரும் கூப்பிட்டு கொஷின் கேட்குறாங்க. கொஷின்னா எப்படி இது என்ன ட்ரெடிஷ்னலாக எதனால் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. பட் நம்ம எப்படி இருக்கிறோமோ அஸ் யூஷுவல் அந்தந்த இடத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி தானே நம்ம போவோம். பொட்டு எல்லாமே வச்சு தாங்க போவேன். பட் சாரீ கட்டுறது கொஞ்சம் சையாக இருந்தது. அது அந்த டே ஃபுல்லாக எல்லோரும் கொஷின் கேட்பாங்க, அது ஒரு மாதிரி தனியாக பார்ப்பாங்கங்கிற மாதிரி. அதனால அன்றைக்கி நான் அதெல்லாம் ட்ரை பண்ணலை. ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு போகிறது போல் எப்படியோ கிளம்பியாச்சு. நல்ல ஸ்னோ நல்லா கொட்டி தாங்க கிடந்தது. பசங்களை வந்து பஸ்ஸில் ஏற்றி விடுறதுக்காக இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஸ்டாப் இருக்குது. பசங்களை ஏற்றி விட்டதுக்கப்புறமா அகெயின் பேக் வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தென் 9 o'clock நான் கிளம்புவேன். ஹஸ்பண்ட்க்கும் அன்றைக்கி ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து மனசில் ஓடிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அப்புறம் யூடியூப்ஸ் இந்த மாதிரி ரீல்ஸு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட வீட்டில் பேசிடுவோம். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் சொல்லும்போது ஓகே, நமக்கு பொங்கல் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்புறம் நம்ம டெம்பிளுக்கெலாம் போனோன்னா சூப்பராகவே இருக்குங்க வைபு. பட் இந்த டைம் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கல டெம்பிளுக்கு போகிறதுக்கு. ஆஸ் யூஷுவல் எப்போயுமே போயிடுவோம். கரும்பு வாங்குறதுக்காகவே நான் டெம்பிளுக்கு போயிடுவேங்க. இந்த டைம் இந்தியன் கிராசரிஸ்லேயே கரும்பு எல்லாமே வாங்கியாச்சு. கரும்பு, இஞ்சி, அப்புறமா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே கிடச்சிதுங்க. வீடியோவோட எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எங்கள் நெய்பர்ஹுட் கொடுத்தாங்க. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்க. ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 8 yearsல நான் யூஎஸில் என்ன பண்ணியிருக்கோம் இருந்து அப்படின்னா, நிறைய நல்ல உள்ளங்களை வந்து கொஞ்சம் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நிறைய குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சச் எ ஸ்வீட் நெய்பர்ஹுட் அப்படின்னா இவங்கள நான் சொல்லணுங்க. இங்கே நிறைய பேர் பக்கத்தில் சொல்லுவாங்க, அமெரிக்கன்ஸ் வந்துட்டு வீட்டில் குதிச்சா பசங்களெல்லாம் குதித்து ஓடி ஆடி விளையாண்டா ஃபைன் போட்டுடுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, சத்தம் கேட்கக்கூடாது அவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் நெய்பர்ஹுட்டே சொல்லுவாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மொத்தம் 4 பில்டிங் இருக்கும். அந்த மாதிரி சுற்றி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லாருமே இவங்கள மாதிரி ஸோ ஸ்வீட்டாக இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இவங்கள நாங்கள் பார்க்குறோம். தே போத் ஆர் ஸோ க்யூட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு தான் சொல்லணும். எங்களோட ஒரு எப்படி சொல்ல, ஒரு இந்தியன் பீப்புள்கிட்ட கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஒரு வைப் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். நம்மளை நல்லா புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு
ஸோ நல்லா பேசுவாங்க. தே ஆர் குட் அப்படின்னு தாங்க சொல்லணும். இவங்கள பத்தி சொல்றதுக்கு எனக்கு இன்னும் வார்த்தையே வரல. அதனால நான் எந்த ஃபங்ஷனா இருந்தாலும், நாங்க எங்க வீட்ல என்ன ஸ்வீட் பண்ணாலும், இல்ல ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டா நான் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் கொண்டு போய் இவங்களுக்கு தாங்க குடுப்பேன். எனக்கு இந்தியன் பீப்பிள்ஸ் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் குடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நான் ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறது வந்து இவங்களுக்கு தான். ஏன்னா டோர நாக் பண்ணா அவங்க வீடு தான் இருக்கு. கதவு திறந்தோனே அவங்க வீடு தான் இருக்குது எதுத்தாப்புல. அதனால எந்தனாலும் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். என்னோட ஒரு பெஸ்ட்டு டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும் அவங்கள. ஸோ அவங்க வந்து எந்த நியூ இயர், பர்த்டே செலிப்ரேஷன், ஈவன் பொங்கலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து என் பசங்களுக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணி, அவங்களோட ஹாப்பினஸ்ஸ வந்து கன்வே பண்ணுவாங்க. இந்த பொங்கலுக்கு அவங்க குடுத்தது தாங்க நிட்டெண்டோ. பசங்க வந்து அதாவது வீடியோ கேம் மாதிரி. இத வந்து நம்ம டிவிலயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ கேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து கொஞ்சம் நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஸோ மச் ஆஃப் தேங்க் யூ சொல்லிக்கிறேங்க. இந்தியாவிலேருந்து வந்த உடனே நான் அவங்களுக்கு ஒரு சம்திங் ஸ்பெஷல் கிஃப்ட் நான் குடுத்தேன். அத கூட நான் ஷேர் பண்ணலன்னு நெனைக்கிறேன். நான் அப்கமிங் வீடியோஸில் என்னோட ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டீப்பா பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். மனசுல இருந்து ஒரு க்ளோஸ் ஹார்ட் கிட்ட பேசினா எப்படி பேசுவோம், அந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் நான் என்னோட சப்ஸ்கிரைபரை பார்க்குறேன்னு நெனைக்கிறேன். நான் ஏதாவது ஷேர் பண்ணும்போது அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறதும், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஏதாவது கொரீஸ் கேட்கும்போதும் சம்திங் மோர் பாசிட்டிவ் வைப்ஸ் தான் எனக்குள்ளே வருதுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் நெய்பர்ஹுட் கிடைச்சதுக்கு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட மெயின் காட்க்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போனது, இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் அப்படின்னா என்னது அப்படிங்கிறத என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூங்க.